உலகத்தில் இருக்கக்கூடிய மர்மமான இடங்களில் ஒன்றான பெர்முடால விஞ்ஞானிகள் ஒரு வித்தியாசமான விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன அது? பல நூற்றாண்டுகளாக தொடரும் மர்மத்திற்கு இதன் மூலம் விடை கிடைத்ததா? பெர்முடா முக்கோணம் பற்றி பல ஆச்சரியகரமான தகவல்களை வழங்குகிறது தந்தி டிவியின் பாட்காஸ்ட். வழங்குவது நான் வினோதினி முத்துராமலிங்கம். இந்த இடத்துக்கு மேலே பறக்கிற விமானங்களையோ இல்லை கடலில் போகிற கப்பல்களையோ இந்த மர்மமான இடம் அப்படியே விழுங்கிடுமா? அப்படி உலக மக்கள் அச்சப்படக்கூடிய ஒரு இடம்தான் பெர்முடா முக்கோணம். முதல்ல இந்த இடம் எங்கே இருக்குது? அட்லாண்டிக் பெருங்கடல். இது 3 இடங்களுக்கு இடையில் அமைஞ்சிருக்கு. அமெரிக்காவோட ஃப்ளோரிடா, பிரிட்டிஷ் தீவு பகுதியான பெர்முடா, கரீபியன் தீவான புவர்ட்டோரிக்கோ. இந்த 3 புள்ளிகளையும் இணைச்சிங்கன்னா கடலில் ஒரு முக்கோண வடிவம் உருவாகுமா? அந்த பகுதி தான் பெர்முடா முக்கோணம். மேலே பெர்முடா, இடது பக்கம் ஃப்ளோரிடா, கீழ்ப்பக்கம் புவர்ட்டோரிக்கோ. இந்த வடிவத்துக்குள்ளே இருக்க கடல் பகுதி தான் பெர்முடா முக்கோணம். இதை டெவில்ஸ் ட்ரையாங்கிள், பிசாசின் முக்கோணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், இது அதிகாரப்பூர்வமான இடம் கிடையாது. இந்த எல்லையிலிருந்து இந்த எல்லை வரைக்கும் தமிழ்நாடு அப்படின்னு மேப்பில் இருக்கும்ல, அப்படிலாம் வரைபடத்தில் இதுக்குன்னு நிலையான எல்லைகள் கிடையாது. பூமியில் இருக்கக்கூடிய மர்மமான இடங்களில் இந்த பெர்முடா முக்கோணமும் ஒன்று. இப்போ நான் 2 விதமான உண்மைகளை சொல்ல போகிறேன். நான் சொல்ல போகிற 2மே உண்மைதான். ஆனாலும் ஏன் இந்த இடம் மர்மமாக இருக்குது அப்படிங்கிறது புரியாத புதிராக தான் இருக்கும். பாருங்கள். முதல் வகை உண்மை, கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட கப்பல்கள் காணாமல் போயிருக்கு. இந்த இடத்துல 20 விமானங்கள் மாயமாகிடுக்கு. இந்த குறிப்பிட்ட இடத்துக்குள்ளே நுழைஞ்ச உடனேயே போன தடயமே தெரியாத அளவு எந்த சிக்னலும் இல்லை. சடலங்கள் கிடைக்கல, உடஞ்சு போன கப்பல்கள் அல்லது விமானங்களோட பாகங்கள் கிடைக்கல. 100 ஆண்டுகளில் 1000த்திற்கும் மேற்பட்டோர் இந்த இடத்துல உயிரிழந்திருக்கிறதா சொல்லப்படுது. அதனால தான் இது உலகத்திலேயே மிகப்பெரிய கடல் மர்மமாக இருக்குது. மனிதர்களுடைய அறிவுக்கு புலப்படாத விஷயங்களை அமானுஷ்யம்னு சொல்லிடுவோம். அதே மாதிரி இதுவும் கூட ஒரு அமானுஷ்யம்தான் அப்படின்னு சொல்லப்படுது. வேற்று கிரகவாசிகள் காரணமாக இருக்கலாம், கடலில் இருக்க கொடூரமான மிருகங்கள் காரணமாக இருக்கலாம். ஹாலிவுட் படங்களில் வர்ற மாதிரி டைம் ஹோல் அப்படின்னு சொல்லுவாங்க, கால துளை. எந்த ஒரு இடத்துல நேரம் விசித்திரமாக இருக்க மாதிரி இருக்கோ, திடீர்னு பொருட்கள் மறையிறது, வேகம் குறையிறது, இல்லை அப்படியே டைம் ட்ராவல் பண்ணி வேற ஒரு காலகட்டத்துக்கு போகிறது. அதாவது அந்த பெர்முடா முக்கோணம் அப்படிங்கிறது ஒரு குழி மாதிரி. அந்த குழிக்குள்ளே பொருட்கள் விழுந்துட்டா அது கடந்த காலத்துக்கோ இல்லை எதிர்காலத்துக்கோ போயிடும், இல்லைன்னா மொத்தமாக தொலைஞ்சிரும். அதாவது இன்டர்ஸ்டெல்லர், ஹோல்ஸு, கான்டாக்ட் மாதிரியான ஹாலிவுட் படங்களில் வரும்ல, அந்த மாதிரி. ஆனால் இது எதுக்குமே அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் கிடையாது. ஆக மக்கள் இந்த பெர்முடா முக்கோணத்தை பற்றி இப்படி தான் நம்புகிறாங்க. இன்னொரு வகை உண்மையும் இருக்குது. ஒவ்வொரு நாளும் விமானங்கள் இந்த பெர்முடா முக்கோணத்துக்கு மேலே பாதுகாப்பாக தான் கடந்து போயிட்டுருக்கு. இந்த இடம் ஆபத்தானது அப்படின்னு சொன்னால் விமான நிறுவனங்கள் எப்பயோ இந்த இடத்துல பறக்கக்கூடாது அப்படின்னு தடை விதிச்சிருப்பாங்க. சொகுசு கப்பல்கள், சரக்கு கப்பல்கள், மீன்பிடி படகுகள்னு எல்லாமே சாதாரணமாக அந்த வழியே போயிட்டு வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த இடத்துக்கிட்ட வர்றப்ப காம்பஸ், திசைக்காட்டிகள் கொஞ்சம் விசித்திரமாக காமிக்குமா. சில இடங்களில் வடக்கு திசை கொஞ்சம் தவறாக காட்டுமா. இதெல்லாம் கேட்குறப்போ ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீரீஸில் வர்றது உண்மையோ அப்படின்னு சொல்லி கூட நம்ப தோணும். ஆனால் விஞ்ஞானிகள் என்ன சொன்னாங்கன்னா, சில இடங்களில் திசை காட்டி வடக்கு திசையை சரியாக காட்டாதது உண்மைதான். அதனால் அந்த கால மாலுமிகள்லாம் தவறான திசையில் கப்பலை செலுத்தி விபத்தில் சிக்கினாங்க அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்தாங்க. இந்த இடத்துல நமக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும், திசை காட்டி ஏன் தப்பாக காட்டுது அப்படின்னு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அதாவது பூமியோட காந்தப்புலம் ரொம்ப ரொம்ப கச்சிதமாலாம் கிடையாது. அதனால் திசைக்காட்டியில் இருக்கும்போது லைட்டாக தவறான திசையை காட்டுது அப்படிங்கிறாங்க. இப்போ தான் ஜிபிஎஸ்லாம் கண்டுபிடிச்சாங்க. அந்த காலத்தில் அந்த மாதிரி வசதிகள்லாம் இல்லாததால் விபத்துகளுக்கு வழிவகுத்திருக்கும் அப்படின்னு கூட சொல்லப்படுது. இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா, சில இடங்களில் கடலுக்கு அடியில் விசித்திரமான பாறைகள் இருக்குது, அதெல்லாம் காந்தத்தன்மையை பாதிக்குது அப்படிம்பாங்க. இல்லை பயங்கரமான புயல்கள், சோலார் எனர்ஜி, அதாவது சூரிய ஆற்றல் கூட பூமியோட காந்த புலத்தை பாதித்து திசையை தப்பாக காட்ட வைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொரு காரணங்கள் சொல்லப்படுது. அதுலேயும் தொலைஞ்சு போன சில கப்பல்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் அதை பற்றிலாம் பெருசாக செய்திகள் வரலை அப்படின்னும் கூட சொல்லுவாங்க. ஆக எவ்வளவு யூகங்கள் பாருங்கள் இந்த பெர்முடா முக்கோணத்தை பற்றி. அப்படிப்பட்ட இந்த பெர்முடா முக்கோணம் அமைஞ்சிருக்க பெர்முடா தீவுக்கு அடியில் விஞ்ஞானிகள் விசித்திரமான ஒன்றை கண்டுபிடிச்சிருக்காங்க. காணாமல் போன விமானங்களையா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? இல்லை. மாயமான கப்பல்களையா அப்படின்னு கேட்குறீங்களா? அதுவும் இல்லை. ஒருவேளை ஏலியன்ஸாக இருக்குமோ அப்படின்னு நினைப்பீங்க, அதுவும் கிடையாது. விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சது பிரம்மாண்டமான பாறைகள்.
ஒரு பெரும் பாறை படையே கிடச்சிருக்கு அடியில். 20 கிலோமீட்டர் தடிமன் கொண்ட பாறை அடுக்கு பெர்முடாவுக்கு அடியில் ஆழத்தில் மறைஞ்சிருக்கு. பூமியுடைய கிரஸ்ட், அதாவது மேலோட்டிற்கும் டெக்டானிக் தட்டுக்கும் இடையில அமைஞ்சிருக்கு. அது என்ன கிரஸ்ட், டெக்டானிக் தட்டு அப்படின்லாம் சொல்லி நமக்கு சந்தேகம் வரலாம். கிரஸ்ட், மேலோடு அப்படின்னா பூமியுடைய வெளிப்புற தோல் மாதிரி, பழத்துக்கு வெளியில் தோல் இருக்கும்ல அந்த மாதிரி. இந்த மேலோட்டில் தான் நம்மெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நிலம், கடல்கள், மலைகள், நகரங்கள்லாம் இங்கே தான் அமைஞ்சிருக்கு. இந்த வெளிப்புற அடுக்கை தான் லித்தோஸ்பியர்னு சொல்லுவோம். சோஷியல் சயின்ஸ்லாம் படிச்சிருப்போம். அப்போ டெக்டானிக் தட்டு அப்படின்னா இதுதான் பூமியுடைய வெளிப்புற அடுக்கையை உருவாக்கக்கூடிய பெரிய பாறை துண்டுகள். இதுதான் பூமியுடைய கடினமான வெளிப்புற அடுக்கையை உருவாக்குது. மெதுவாக நகருது. அப்படி நகர்றப்ப ஒன்னோட ஒன்று மோதுனா மலைகள் உருவாகும், விலகுனா எரிமலை வெடிக்கும், ஒன்றுக்கொன்று இணையாக நகர்ந்தா நிலநடுக்கங்கள் ஏற்படும். சுருக்கமாக சொல்லணும்னா பூமியோட மேற்பரப்பில் மலைகள், எரிமலைகள், நிலநடுக்கங்கள் உருவாக காரணமான மாபெரும் நகரும் பாறைகள் தான் இந்த டெக்டானிக் தட்டுகள். அப்படிப்பட்ட பூமியுடைய மேலோட்டிற்கும் டெக்டானிக் தட்டுக்கும் இடையில 20 கிலோமீட்டர் தடிமன் கொண்ட பாறை அடுக்கு பெர்முடாவுக்கு அடியில் ஆழத்தில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது சாதாரண வகை பாறைகளை விட லேசானது. இந்த மாதிரியான பாறைகள் பூமியில் வேற எங்கேயுமே கிடையாதான். அதனால தான் விஞ்ஞானிகள் ஆச்சரியத்தில் இருக்காங்க. இதை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, இப்போ தொலைவில் நிலநடுக்கம் ஏற்படுது அப்படின்னா அதோட அதிர்வலைகள் நிலம் வழியாக பயணிக்கும். அப்படி தான் ஆப்கானில் நிலநடுக்கம் ஏற்பட்டாலும் டெல்லியிலையும் கூட சில சமயம் நம்மளால் உணர முடியுது. ஆனால் இந்த பெர்முடாவுக்கு அடியில் எப்படி அப்படிப்பட்ட அதிர்வலைகள் குறையுது அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் ஆய்வு செஞ்சாங்க. அப்போ தான் அந்த இடத்துக்கு கீழே அசாதாரணமான ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி உணர்ந்தாங்க. அந்த பாறைகள் எதனால் ஆனது அப்படின்னு விஞ்ஞானிகள் நினைக்கிறாங்கன்னா, ரொம்ப பழமையான எரிமலை பாறையாம். அதாவது பாஞ்சியா பெருங்கண்டம் உடைஞ்சப்ப இது மட்டும் இங்கேயே தங்கியிருக்கு. பாஞ்சியா அப்படின்னா பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி உலகத்தில் இருக்க எல்லா கண்டங்களும் ஒன்றா சேர்ந்து ஒரே பிரம்மாண்டமான நிலப்பகுதியாக இருந்துச்சு. சூப்பர் கான்டினென்ட், மீ பெரும் கண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பிரிஞ்சுதான் இப்போ 7 கண்டங்கள் ஆகியிருக்கிறதா கூட சொல்லப்படுது. ரைட். அப்படி பாஞ்சியா கண்டம் உடைஞ்சப்ப மிஞ்சினது தான் பெர்முடாவுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பாறையாம். அதாவது பாஞ்சியா உடையுது, எரிமலை வெடிக்குது. அப்படி வெடிச்ச எரிமலையோட மிச்சம் தான் பெர்முடால சிக்கியிருக்கான். இன்னொரு விஷயம், இந்த பெர்முடா அதுக்கு பக்கத்தில் இருக்க கடல் தளத்தை விட 500 மீட்டர் உயரமாக இருக்கும். ஏன்னா இப்போ இந்த இடத்துல எந்த எரிமலையும் ஆக்டிவாக, அதாவது வெடிக்கிற மாதிரி இல்லைனாலும் அந்த பழைய எரிமலை பாறை பெர்முடாவை தாங்கி நிற்கிறதால அது சராசரி கடல் தளத்தை விட 500 மீட்டர் உயரமாக இருக்கிறதா சொல்லப்படுது. சரி, இந்த நேரத்தில் இந்த கண்டுபிடிப்பு ஏன் முக்கியம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். இந்த கண்டுபிடிப்பு எரிமலை தீவுகளை பற்றி விஞ்ஞானிகளை வேற கோணத்தில் யோசிக்க வச்சிருக்கு. தீவு கேள்விப்பட்டிருப்போம், 4 பக்கமும் தண்ணியால் சூழப்பட்டிருந்தா அது தீவுன்னு தெரியும். அது என்ன எரிமலை தீவு அப்படின்னு நமக்கு சந்தேகம் வரும். இப்போ கடலுக்கடியில் எரிமலை வெடிக்குதுன்னு வச்சுப்போம். அப்படியே அடியிலிருந்து நெருப்பு குழம்பு, லாவா மேலே வரும். மேலே வர அந்த லாவா கடல் நீரில் பட்டு குளிர்ந்துச்சுன்னா அது கடினமான பாறையாக மாறுது. இதே மாதிரி மறுபடியும் நடக்குதுன்னு வைங்க. லாவா மேலே வருது, குளிருது, பாறையாகுது. லாவா மேலே வருது, குளிருது, பாறையாகுது. அப்போ கடைசியில் அது பிரம்மாண்ட பாறையாகுது. அது தண்ணிக்கு மேலே வர்றப்ப அதுதான் தீவாக மாறுது. இதுதான் எரிமலை தீவு. ஹவாய், ஐஸ்லாந்து, சில பசிபிக் தீவுகள்லாம் இந்த மாதிரி எரிமலை தீவுகள் தான். இது போன்ற எரிமலை தீவுகளை பற்றிலாம் இன்னும் பல புது தகவல்களை விஞ்ஞானிகள் இனி கண்டுபிடிப்பாங்க பெர்முடாவில் கிடைச்சிருக்க பாறையால். ஏன்னா பெர்முடா புவியியல் ரீதியாகவே தனித்துவமானது. அப்போ பூமி எப்படி செயல்படுது அப்படின்னு விஞ்ஞானிகளால் வித்தியாசமான கோணத்தில் யோசிக்க முடியும். ஆக ஆராய்ச்சியாளர்கள் இனி செய்ய வேண்டியது, இந்த பாறை பெர்முடாவில் மட்டும்தான் கிடைச்சிருக்கா இல்லை பூமியில் வேற பகுதிகளிலும் இருக்கா அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணணும். ஆக இதுக்கும் காணாமல் போன விமானங்கள், கப்பல்களுக்கு எதுவும் தொடர்பு இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இல்லை அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. ஏன்னா இந்த பாறைகள் பூமியோட ஆழத்தில் இருக்கிறதால விமானங்கள், கப்பல்களை இழுத்திருக்காது அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் நம்புகிறாங்க. ஆனாலும் இதை தீவிரமாக ஆராய்ச்சி செஞ்சால் இன்னும் பல ஆச்சரியகரமான தகவல்கள் வெளிச்சத்துக்கு வரலாம்.